காலத்தை வாளோடு ஒன்றிய மூத்த குடி இந்த மறவர். இங்கே மறவக்குடியாகவும் கல்லர் மறவர் அகமுடையராகவும் இங்கே இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொற்றுக்குடி உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர் மற்றும் அவருக்கு கூட வந்திருக்கக்கூடிய உறவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல நம்ம சொன்ன விஷயம் 3 காரணம் தான், முக்கிய காரணம். இந்த மாசம் 1/12/2024 அன்று திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஒரு கயவர் மிக மோசமாக இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைத்த நமது மாபெரும் போராட்ட வீரருமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை நாட்டை விட்டு ஓடிய தலைவர் என்று தரக்குறைவாகவும் தனது வாழ்நாளிலேயே 4000 நாட்களுக்கு மேல் சிறைவாசம், பாரதமே விடுதலை அடைய வேண்டும் என்று சிறைவாசம் இருந்த பசுமன் சித்தர் அவர்களையும், பசுமன் சித்தர் அவர்கள் அதாவது உலகத்திலேயே 4 பேருக்கு தான் வாய்ப்புக்கு சட்டமானது போடப்பட்டது. கிரேக்க நாட்டில் போடப்பட்ட சட்டம் அடுத்து இந்தியாவில் போடப்பட்டது என்றால் சாக்ரட்டிஸ், ஹிப்போக்ரேட்ஸ் போன்ற நபர்களுக்கு போடப்பட்ட சட்டம் இந்திய நாட்டில் 2 நபர்களுக்கு தான் போடப்பட்டது. அது அனைவருக்கும் தெரியும், பாலகங்காதர திலகர் மற்றும் நமது பசுமன் சித்தர் தேவர் ஐயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட காங்கோ சிறைச்சாலையில் 4 வருடம் அடைக்கப்பட்டவர். அது மட்டுமல்லாம காங்கோ சிறைச்சாலை என்பது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியால சிறைவாசம் பட்டு உடனடியாக அங்கிருந்து வெளி வாசலுக்கு வந்த பணமே லட்சத்தீவு சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். வாழ்நாள் முழுக்க இந்திய சுதந்திரத்துக்காகவும் பாரதத்தோட விடுதலைக்காகவுமே போரிட்ட பாடுபட்ட நமது தேவர் ஐயாவை தெளிவாக பேசியவர்கள் மானமே உயிர் என்று வாழ்ந்த இந்த மறவர், விசுவாசமே உயிர் என்ற இந்த மறவர், இந்த மறவர் மக்கள் பெருவாரியாக இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் விடுதலைக்காகவும் ஒட்டுமொத்த பாரத தேசத்தின் விடுதலைக்காகவும்